வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. இது ஜிகே வீடியோ. நம்மளோட சேனல்ல ஜிகேவுக்கு எப்படி போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, எல்லாத்துல இருந்தும் அதாவது சயின்ஸு, பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி எல்லா ஜிகே டாபிக்ல இருந்தும் முக்கியமான 100 பாடங்கள மட்டும் செலக்ட் பண்ணி, அதுக்கு மட்டும் என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா, எப்படி நோட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், 40, 50 பக்கம் இருக்கிற லெசன வந்து சுருக்கி 5 பக்கத்துல எப்படி வந்து படிக்கிறது அப்படிங்கிறது 2யுமே நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் அந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வச்சு நடத்திட்டு இருக்கேன். இதோட பிடிஎஃப்பும் குடுங்க அப்படின்னு நெறைய பேர் கேட்குறீங்க. ஆக்சுவலா நாங்க ஜிகேவ தவிர மத்த எல்லாத்துக்கும் பிடிஎஃப் குடுத்துட்டு தான் இருக்கோம். கரண்ட் அஃபேர்ஸ், தமிழ்ல தமிழ்ல கூடுதல் குறிப்புகள், அ அப்புறம் ஒவ்வொன்னுக்குமே கரண்ட் அஃபேர்ஸுக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்கும் மேத்ஸ் மட்டும் நான் டைரக்ட்டா நடத்திடுறேன். ஓகேவா? அதனால அது குடுக்க முடியாது. போர்ட்ல தான் நான் நடத்துறேன். இதுக்கு வந்து ஏன் குடுக்கறது இல்ல அப்படின்னா, நீங்க வந்து நோட்ஸ் எடுக்கணும். எப்பயுமே எதுவுமே ஈஸியா கிடைச்சிருச்சுன்னா, அத கண்டிப்பா நீங்க படிக்க மாட்டீங்க. இதுல இருக்கிறதவே நான் ரொம்ப சுருக்கி கம்மியா தான் குடுத்துட்டுருக்கேன். ஒரு நாளைக்கு ஒரு லெசன் அழகா நீங்க வந்து எடுக்க முடியும். ஒரு வாட்டி நீங்க வேற ஏதாவது வேலையில இருக்கும்போது வீடியோவ பார்த்துருங்க. அப்ப என்ன சொல்றோம்? நம்மளோட நோட்ஸ வச்சு என்னோட ஹேண்ட் ரைட்டிங் நான் எழுதியிருக்க மீனிங் வந்து உங்களுக்கு புரியணும் இல்லையா? அதுக்காக நீங்க அத வச்சு பார்த்துட்டு ஒரு வாட்டி, அப்ப கதை எல்லாமே நான் அதுல சொல்லி முடிச்சுருவேன். அப்ப தெளிவாயிரும். உங்களுக்கு கான்செப்ட் வந்து கிளியர் ஆயிரும். இப்போ ஒன்ஸ் வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் புக்க போய் ஒரு வாட்டி ரீட் பண்ணுங்க. அது எவ்வளவு புரியுதோ ஜஸ்ட் அந்த லெசன்ல ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஒரு வாட்டி ரீட் பண்ணுங்க. இப்போ ஓரளவு 50, 60% அந்த லெசன் உங்க மைண்ட்ல வந்து ஏறிரும். அடுத்து நீங்க நான் எடுத்த மாதிரியே இப்படியே காப்பி பண்ணாதீங்க. உங்களோட ஸ்டைல்ல இந்த சில பாயிண்ட்ஸ் தேவையில்லன்னா விட்டுருங்க. சில பாயிண்ட்ஸ் தேவைன்னா எக்ஸ்ட்ராவா எடுத்துக்கோங்க. புக்ல இப்ப நீங்க நோட்ஸ் எடுக்க ஆரம்பிங்க. எடுத்து வச்சுருங்க. ஒரு நாள்ல ஒரு லெசன் முடிக்க முடியும் தாராளமா. இதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிச்சா கூட 100 லெசனையும் படிக்க முடியும். அதனால நம்ம இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். ஆல்ரெடி பாலிட்டி வந்து 6த்துலேருந்து 12த் வரைக்கும் இருக்கிற முக்கியமான லெசன் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிருச்சு. நீங்க பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணி நோட்ஸ் எடுத்துக்கலாம். இப்ப ஹிஸ்ட்ரி போயிட்டுருக்கு. ஹிஸ்ட்ரியில கிங்டம் எல்லாம் ஃபர்ஸ்ட் நடத்திட்டு இருக்கேன். இது முடிஞ்சதுக்கப்புறம் நார்மல் லெசன்ஸ் வந்து ஹிஸ்ட்ரி லெசன்ஸ் வந்து எடுக்க ஆரம்பிச்சுருவேன். ஓகே. இப்ப நம்ம பார்க்க போறது வந்து விஜயநகர பாமினி அரசு அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்கும் நம்ம இதுல சிலபஸ்ல. அதுல விஜயநகர பேரரசு ஒரு பார்ட்டாவும், பாமினி அரச வந்து இன்னொரு பார்ட்டாவும் 2ஆ பார்க்கலாம் நம்ம. ஃபர்ஸ்ட் பாருங்க விஜயநகர பேரரசு. கிபி 1336ல இருந்து 1672 வரைக்கும் ஆட்சி பண்ணவங்க தான் இந்த விஜயநகர பேரரசு. நீங்க பாருங்க, இத ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட்டு. இந்த 332 இருக்கு இல்லையா? இந்த 336 இத 2ஆல நான் மல்டிப்ளை பண்ணேன்னா, எனக்கு இந்த 672 கிடைச்சிரும். ஓகேவா? அப்ப வந்து உங்களுக்கு இயர் வந்து மறக்காது. 1336 அத 2ஆல மல்டிப்ளை பண்ணா 672. கீழ ஆப்ஷன்ல எந்தது இந்த மாரி இருக்கோ, அதுதான் ஆன்ஸர். அப்படியா வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தென்னிந்தியாவிலே முக்கியமான ஒரு பேரரசு தான் இந்த விஜயநகர பேரரசு. விஜயநகரம் மட்டும் இல்ல, பாமினி எல்லாமே தான். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த முகலாயர்கள், டெல்லி சுல்தான்கள் இவங்க எல்லாமே எப்படின்னா, நார்த் சைடு வந்து முக்கியமானவங்க. ஓகேவா? நார்த் சைடு ஆட்சி பண்ணிட்டு இருந்த அரசர்கள். இந்த விஜயநகர பேரரசு, பாமினி அரசு இந்த இது எல்லாமே கொஞ்சம் மராத்தியர்கள் எல்லாமே சவுத் இந்தியாவ சேர்ந்தவங்க. ஓகேவா? இந்த பக்கம் கீழ வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தவங்க. அதுல நம்ம வந்து எப்படி டெல்லி சுல்தான்கள்ல அகிது சைலோ அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? 5 பேர் இருப்பாங்க வம்சம் அப்படின்னு. அது மாதிரி விஜயநகர பேரரசுல 4 பிரிவுகள் இருக்காங்க. 4 பிரிவு எது அப்படின்னா, சங்கம, சாளுவ, துளுவ, ஆரவீடு வம்சம். நீங்க இத திரும்ப திரும்ப படிக்கும்போது இது அப்படியே பாட்டு மாதிரி மனப்பாடமா வந்துரும். சங்கம, சாளுவ, துளுவ, ஆரவீடு வம்சம். இதோட இயர்ஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ணணுமா அப்படின்னா, ஒரு அப்ராக்ஸிமேட்டா தெரிஞ்சுக்கோங்க. இவங்க எவ்வளவு வருஷம் இருந்தாங்க, இவங்க எவ்வளவு வருஷம் அப்படின்னு. அப்ப வந்து ஏறு வரிசை, இறங்கு வரிசையில எழுதுங்க. அந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது நீங்க ஆன்சர் பண்ண ஈஸியா இருக்கும். இருக்கிறதுலயேவும் கம்மியான வருஷம் ஆட்சி பண்ணது வந்து இவங்க தான். ரொம்ப லெஸ். பாருங்க 1485ல இருந்து 505 வரைக்கும் தான். இதுல ஒரு 15, இதுல ஒரு 5 வெறும் 20 வருஷம் தான் ஆட்சி பண்ணியிருக்காங்க. அடுத்தது இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான வம்சம் எது அப்படின்னா இதுதான். இம்பார்ட்டன்டான வம்சம். இதுலதான் கிருஷ்ணதேவராயர் எல்லாம் வருவாங்க. துளுவ வம்சம் தான் வந்து ரொம்ப முக்கியமான ஃபேமஸான வம்சம். ஓகே, நம்ம ஒவ்வொன்னா பார்க்கலாம். இந்த ஒவ்வொரு வம்சமா பார்த்தோம்னா இந்த தலைப்பு முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் பாருங்க, சங்கம மரபு. சங்கம மரபை வந்து தோற்றுவித்தது யாரு அப்படின்னா
ஹரிஹரர் புக்கர் அப்படிங்கிற 2 பேர் தான் இந்த சங்கம வம்சத்தை தோற்றுவிச்சாங்க. இந்த விஜயநகரம் அப்படிங்கிற பேரரசை தோற்றுவிச்சவங்களே இவங்க தான். ஏன்னா இவங்க சங்கம, சாளுவ, துளுவ, ஆரவீடு வம்சம் தானே. அதுல சங்கம மரபு தான் ஃபர்ஸ்ட் வருது. முகலாயர்கள்ல நிறைய பேர் ஆட்சி பண்ணியிருக்கலாம். ஆனா முகலாய வம்சத்தை தோற்றுவித்தவர் யாரு? பாபர்ன்னு தானே சொல்றோம். முதல்ல அதுக்கு காரணமானவர். அதே மாதிரி இந்த மொத்த விஜயநகர பேரரசுக்கும் காரணமா தோற்றுவித்தவங்களா இருந்தது யாருன்னா இந்த ஹரிஹரர் புக்கர் தான். இவங்கள்ல இருந்து தான் அடுத்து தொட்டு தொட்டு அடுத்தடுத்த வம்சம் வருது. ஆக்சுவலா இந்த ஹரிஹரர் புக்கர் யாரு அப்படின்னா, ஹொய்சால அரசர் 3ஆம் வீர பல்லாளர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர்கிட்ட படைத்தலைவர்களா இருந்தவங்க தான் இந்த ஹரிஹரரும் புக்கரும். ஆக்சுவலா இந்த ஹரிஹரர் புக்கரோட அப்பா பேர் தான் வந்து சங்கமர். அதனாலதான் இந்த வம்சத்துக்கு சங்கம வம்சம்னு பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. நெக்ஸ்ட் இவர் வந்து பாருங்க, ஹரிஹரர் புக்கர். ஆக்சுவலா இவங்க என்னன்னா ஹிந்துவா இருந்திருப்பாங்க. இவங்களை வந்து அந்த அந்த காலத்துல போர் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அப்படி அரெஸ்ட் பண்ணும்போது பணைய கைதியா கூட்டிட்டு போயிருவாங்க நிறைய பேரை. அப்படி கூட்டிட்டு போய் முஸ்லீமா மதம் மாற்றி அவங்க கூட வச்சிருந்திருப்பாங்க. அதை வந்து திரும்ப இவங்க மாறுவாங்க. அதான் இவங்க கதை. டெல்லியிலிருந்து மதம் மாற்றம், முஸ்லீமா மதம் மாற்றி ஹரிஹரர் புக்கர் 2 பேரையும் சுல்தானிய அரசர்களாக துங்கபத்ரா நதிக்கு தென்புறம் அனகொண்டி அப்படிங்கிற இடத்துல குடியேறி வடபுறம் ஹொசப்பட்னாவில் இருந்த ஹம்பி என்ற இடத்தை தலைநகரமாக கொண்டு ஆட்சி அமைக்கின்றனர். இவங்க என்ன பண்றாங்க, இந்த மாதிரி போன இடத்துல முஸ்லீமா மாற்றப்படுறாங்க. ஓகேவா? அங்க இருந்து தப்பிச்சு வந்தாங்களோ இல்ல ரிலீஸ் ஆகி வந்தாங்களோ தெரியாது. அங்க இருந்து வந்து துங்கபத்ரா நதிக்கு தென்புறத்துல அனகொண்டி அப்படிங்கிற ஒரு இடம், அங்க குடியேறுறாங்க. அங்க ஹம்பி அப்படிங்கிற இடத்துல வந்து தலைநகரமா, ஹம்பிய தலைநகரமா வச்சு இவங்க ஆட்சியை முத ஆரம்பிக்கிறாங்க. இப்ப விஜயநகர பேரரசோட தலைநகரம் எது அப்படின்னு கேட்டா ஹம்பி. அது எங்க இருந்துச்சுன்னா ஹொசப்பட்னாவுல இருந்துச்சு. இப்ப அடுத்து என்ன ஆகும்னா, பின்னாளில் இது விஜயநகரம் அல்லது வித்யாநகரம் எனப்பட்டது. இந்த ஹம்பி வச்சு தலைநகரமா வச்சு ஒரு கிராமத்தை ஆரம்பிச்சாங்க. அப்படியே சிட்டி ஆச்சு. கொஞ்சம் கொஞ்சமா அது ஒரு பெரிய சாம்ராஜ்யமா மாறுச்சு. அதுக்கு பேரு தான் விஜயநகரம். விஜயநகரம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வெற்றியின் நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. வித்யா நகரம், விஜயநகரம், இந்த மாதிரி அந்த காலத்துல பல பெயர்கள்ல அழைக்கப்பட்டுச்சு. அடுத்து என்ன ஆகுதுன்னா, வித்யாரண்யர் அப்படிங்கிற ஒரு துறவி இவங்களை, அது வரைக்கும் அவங்க முஸ்லீமாவே இருக்காங்க, திரும்பியும் இந்து மதத்துக்கு மதம் மாற்றுறார். ஆரம்பத்துல அவங்க எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி மாத்தினாரு. இந்த கொஸ்டின் அடிக்கடி நம்ம இதுல கேட்டுட்டே இருப்பாங்க. ஹரிஹரர் புக்கரை மீண்டும் இந்து மதத்திற்கு மாற்றின துறவி யாருன்னு கேட்பாங்க. வித்யாரண்யர். ஏன் வச்சுக்கோங்க. இந்த ஹரிஹரர் புக்கர் வந்து அண்ணன் தம்பி தான் 2 பேரும். இவங்க 2 பேர் மட்டும்தான் அண்ணன் தம்பியா அப்படின்னு கேட்டா கிடையாது. இவங்க மொத்தம் வந்து 5 பேர். அது யாராரு, அவங்க என்னென்னலாம் பண்ணாங்க அப்படியெல்லாம் தெரியணும்னு அவசியம் இல்லை. மொத்தம் 5 சகோதரர்கள். அதுல ஹரிஹரர் புக்கர் மட்டும்தான் ரொம்ப முக்கியமானவங்க. இப்ப இந்த புக்கர் இருக்காரு இல்லையா, இந்த புக்கரோட பையன் தான் குமார கம்பண்ணா. அடிக்கடி இவர் பேர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. குமார கம்பண்ணா அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னா புக்கரோட பையன். இவரு மதுரை வரைக்கும் படையெடுத்து வந்தவர். மதுரை வரைக்கும் படையெடுனா தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட டெட் எண்டு வரைக்கும் நெருக்கி. அதான் அப்ப இந்தியா முழுக்க அவங்க வந்து படையெடுக்க, ஆட்சியை பிடிக்க ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அடுத்தது இந்த இவர் மதுரை வரைக்கும் படையெடுத்தாரு இல்லையா, அந்த பத்தி ஒரு நூல் எழுதியிருக்காங்க. யாருன்னா கங்காதேவி அப்படிங்கிறவங்க. இவங்க யாருன்னா குமாரகமனாவோட மனைவி தான். என்ன புக் எடுத்திருக்காங்கன்னா, இந்த மதுரைக்கு வந்து அவர் போர் செஞ்சு ஜெயிச்சது, இவரோட பெருமைகளை எல்லாம் மதுரா விஜயம் அப்படிங்கிற ஒரு புக்காவே போட்டிருக்காங்க. இது ஒரு வாட்டி கேட்டிருந்தாங்க. இது எப்படி கேட்பாங்கன்னா, கங்காதேவி யாருன்னு கேட்கலாம், என்ன புக் எழுதுனாங்கன்னு கேட்கலாம். கங்காதேவி யாரு வந்து மதுரை படையெடுத்து வந்ததை எழுதுனாங்க அப்படின்னு கேட்பாங்க. குமார கம்பண்ணா அப்படின்னு சொல்லலாம். இப்படி எப்படி வேணாலும் கேட்கலாம். ஆனா இதுக்குள்ள பாயிண்ட்ஸ் வந்து அடிக்கடி கேட்டுட்டே இருப்பாங்க. இவ்வளவுதான் ஹரிஹரர் புக்கரை பத்தி பெருசா வந்து புக்ல இல்ல. ஹரிஹரர் புக்கர் 2 பேரும் ஆரம்பிச்சு வச்சாங்க. அந்த ஹொய்சால அரசர் 3 வீர பல்லாளர்கள்கிட்ட படைத்தளபதியா இருந்தவங்க போர்ல தோத்து போகவும் இவங்க முஸ்லிம் மன்னர்கள் வந்து புடிச்சிட்டு போய் டெல்லியில
மதம் மாற்றி அவங்க கூட வச்சிருப்பாங்க. அங்க இருந்து தப்பிச்சு வந்து இங்க ஹம்பின்ற இடத்துல ஒரு ராஜ்யத்த உருவாக்குறாங்க. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகி இதாயிருது. அதுக்கப்புறம் வேதாரண்யர் வந்து வித்யாரண்யர் வந்து திரும்பவும் அவர ஹிந்துவாவே அவங்க 2 பேரையும் மாத்திர்றாரு. அதுல ஒருத்தர் புக்கரோட பையன் தான் அந்த குமார கம்பன்னா. அவங்க மனைவி கங்காதேவி. மதுரை வரைக்கும் இவர் படையெடுத்த பெருமைய வந்து மதுரா விஜயம் பிரபுக்கள எழுதியிருக்காங்க. ஓகேவா? முடிஞ்சது. அடுத்தது இவங்களுக்கு அடுத்து இதே சங்கம மரபுல இவங்களுக்கு அடுத்து வந்த அரசர் தான் முதலாம் தேவராயர். முதலாம் தேவராயர் தான் முத்து மண்டபம் அப்படிங்கிற ஒரு மண்டபத்தை கட்டினாரு. முத்து மண்டபம் யார் கட்டினதுன்னா முதலாம் தேவராயர். இந்த முதலாம் தேவராயர் காலத்துல தான் 2 வெளிநாட்டு தூதுவர்கள், வெளிநாட்டு பயணிகள் வந்திருப்பாங்க. ஒவ்வொருத்தர் பீரியட்லயும் ஒவ்வொருத்தவங்க வந்திருப்பாங்க. ஏன் இத படிக்கணும் அப்படின்னா, அவங்களோட புக்ல இவங்கள பத்தி போய் சிறப்பா எழுதியிருப்பாங்க. அது மூலமா தான் நம்ம நிறைய விஷயங்கள தெரிஞ்சிருக்க மாதிரி இருக்கும். அதனால அதெல்லாம் தெரியணும். இந்த முதலாம் தேவராயர் பீரியட்ல வந்தவங்க யாருன்னா, நிக்கோலோ டி கோண்டி அப்படிங்கிற வெனிஸ் நகரத்தை சேர்ந்தவரும், நிக்கிடின் அப்படிங்கிற ரஷ்யாவை சேர்ந்தவரும். புட்டின் ரஷ்யான்னு நம்ம சொல்றோம்ல, நிக்கிடின் புட்டின் நிக்கிடின் ஒரே மாதிரி வருதுல ரைமிங்கா வச்சுங்க. ரஷ்யா நாட்டை சேர்ந்தவங்க. அடுத்தது இவரோட காலத்துலதான் ஹரவிலாசம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை ஸ்ரீநாதர் எழுதினாரு. இது வந்து ஒரு தெலுங்கு புத்தகம். தெலுங்கு கவிஞர் தான் வந்து இவர். ஓகேவா? இந்த விஜயநகரம் எல்லாமே இவங்க எல்லாமே கொஞ்சம் தெலுங்கு சம்பந்தப்பட்டவங்க தான். நம்ம ஏற்கனவே தமிழ்ல படிச்சிருப்போம். அயற்சொல் தமிழ் சொல் படிக்கும்போது இந்த அயற்சொல்லாம் எப்படி தமிழ்ல கலந்துச்சு அப்படின்னும் போது இந்த மாதிரி தெலுங்கு மன்னர்கள், கன்னட மன்னர்கள் இவங்கெல்லாம் வந்து நம்ம தமிழ்நாடு வரைக்கும், மதுரை வரைக்குமே வந்திருக்காங்க இல்லையா? இந்த மாதிரி வரும்போது என்ன ஆகுதுன்னா, இவங்களோட ஆட்சி, இவங்களோட மக்கள வந்து எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. அப்ப அவங்க எல்லாமே அவங்களோட ஆட்சிய வந்து நம்ம மதுரை வரைக்கும் செலுத்தும்போது, அவங்களோட வார்த்தைகள் இதெல்லாம் நம்ம தமிழுக்குள்ள கலக்க ஆரம்பிக்குது. அப்படிதான் வந்து வார்த்தைகள் வந்திருக்கும். அதுல இவங்களும் ஒரு முக்கியமானவங்க. ஹரவிலாசம் அப்படிங்கிறது ஸ்ரீநாதர் எழுதின தெலுங்கு கவிஞர். இவர் ஒரு தெலுங்கு புக் எழுதியிருக்காரு. அடுத்தது இந்த சங்கம மரபுலயே முக்கிய அரசரா கருதப்படுறவர் யாருன்னா 2ஆம் தேவராயர் தான். 1ஆம் தேவராயர் இருந்தாரு, ஒரு சிலது பண்ணாரு. ஆனா அதை விட ஃபேமஸ் ஆனவர் யாரு அப்படின்னா, இப்படியும் கேட்பாங்க. ஒவ்வொரு வம்சத்திலையும் முக்கிய அரசர் யாருன்னு கேட்பாங்க. இப்ப சங்கம வம்சத்துல முக்கிய அரசர் யாருன்னு கேட்டா 2ஆம் தேவராயர் தான். அதே இது துளுவ வம்சத்துல முக்கியமானவர் யாருன்னா கிருஷ்ணதேவராயர் அப்படி சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி ஒவ்வொன்றிலையும் முக்கியமானவங்க யாருன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த 2ஆம் தேவராயர் பீரியட்ல தான் பாரசீக பயணி அப்துல் ரசாக் அப்படிங்கிறவர் வந்திருக்காரு. அப்புறம் இவரோட காலகட்டத்துல ஒரு நூல் எழுதப்பட்டிருக்கு. ஒரு இலக்கியவாதி எழுதின நூல் தான் மகா நாடக சுதனுதி அப்படிங்கிற வடமொழி நாடகம். இது கிருஷ்ணதேவராயரே தான் எழுதியிருக்காரு. கிருஷ்ணதேவராயர் ஒரு ராஜாவா இருந்தாலும் ஒரு இலக்கியவாதியா இருந்திருக்காரு அப்படின்னு நோட் பண்ணியிருக்கேன் பாருங்க. இவர் ஒரு இலக்கியவாதியாவும் இருந்திருக்காரு. இவரே மகா நாடக சுதனுதி அப்படிங்கிற ஒரு வடமொழி நாடகமும் எழுதியிருக்காரு. இந்த 2ஆம் தேவராயருக்கு வேற இன்னும் சிறப்பு பெயர்கள்லாம் இருக்கு. கஜபேட்டக்காரர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு வாட்டி கேட்டிருந்தாங்க. கஜபேட்டக்காரர். கஜபேட்டக்காரர்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரிசாவின் கஜபதி அரசர்களை தோற்கடித்ததால். ஒரிசாவுல கஜபதி அப்படின்ற அரசர்கள் இருந்தாங்க. அவங்கள தோற்கடிச்சதுனாலதான் இவருக்கு இந்த பேர் வந்துச்சுன்னு சொல்றாங்க. இன்னொன்னு, யானையை வேட்டையாடி தன் வலிமையை நிரூபித்தவர் என்பர். கஜம், ஓகேவா? கஜராஜா அப்படின்னா நம்ம யானைன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த யானையை வேட்டையாடுனதுனால இவருக்கு இந்த பேர் வந்திருக்கலாம் அப்படின்னு 2 விதமா சொல்றாங்க. நீங்க 2யுமே தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இதுக்கப்புறம் இதுல யாரு எப்படி இறந்தாங்க, எதுக்காக இறந்தாங்க, அந்த மாதிரி முகலாயர், டெல்லி சுல்தான் மாதிரி டீட்டெயில் தேவையில்லை. அவங்கள பத்தின பாயிண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இப்ப இதே சங்கம அரசுல கடைசி அரசரா இருந்தவர் தான் விருப்பாக்ஷர். விருப்பாக்சர் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கும்போது அவர் ரொம்ப வலிமை குன்றியவரா இருக்காரு. ரொம்ப திறமையானவரா இல்ல. அந்த காலத்துல ராஜாவை யாரு போட்டு தள்ளுறாங்களோ அடுத்து அவங்க ராஜாவாயிருவாங்க. அப்படித்தானே? அது வந்து குடும்பத்துக்குள்ளேயே நடக்கும். மச்சனனே பண்ணிருவாங்க, மாமனாரே பண்ணுவாங்க, தம்பியே கொல்லுவாங்க, இந்த மாதிரி. அப்படி இருக்கும்போது இந்த விருப்பாக்ஷர் ரொம்ப வலிமை குன்றியவரா இருக்கிறதுனால என்ன ஆக்கிரும்னா, இந்த படைத்தளபதியா இருந்த சாளுவ நரசிம்மர் வந்து அடுத்து ஆட்சியை பிடிக்கிறார். இப்படிதான் சாளுவ வம்சம் தொடங்க ஆரம்பிக்குது. புரியுதா? இப்ப இதுல இருந்தவங்களே ரொம்ப கம்மி தான். ஹரிஹரர் புக்கர், அவரோட பையன் குமார கம்பன்னா, அதுக்கப்புறம் வந்தவர் 1ஆம் தேவராயர், 2ஆம் தேவராயர்.
கடைசியா வந்து விருப்பாட்சர். இவ்வளவுதான் சங்கம வம்சம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து சாளுவ மரபு. சொன்னேன் சாளுவ மரபு எப்படி ஆரம்பிக்குதுன்னா, இந்த விருப்பாட்சர் கிட்ட படைத்தளபதியா இருந்தவர் அவரை கொண்டுட்டு அடுத்து அவரு பதவிக்கு வராரு. அப்படிதான் வந்து அடுத்த மரபு ஆரம்பிக்குது. இப்படிதான் டெல்லி சுல்தான்கள்லயும் நடந்திருக்கும். கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம் அப்படின்னு. ஒரு ஒரு சாம்ராஜ்யத்தை அழிச்சிட்டு அதே இடத்துல இன்னொருத்தவங்க உட்காருவாங்க. இதுவும் அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது கொஞ்சம் நிறைய பேர்கள் இதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கும். நீங்க ஒரு ரிவிஷன் பண்ணும்போது இது ரொம்ப ஈஸி ஆயிரும். இப்ப நம்ம மைண்ட்ல எப்படி எத்தனை வீட்டை பத்தி கேட்டாலும் அவங்க வீட்ல நடக்கிற விஷயங்களை தெளிவா சொல்லுவோம். அத்தனை ஃபேமிலியை பத்தி நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா? இது என்ன ஒரு 5, 6 கிங்டம் மட்டும் தான். இதை வைக்கிறது என்ன கஷ்டமா? ஓகே. அடுத்தது சாளுவ மரபு. இதோட ஃபவுண்டர் யாருன்னா சாளுவ நரசிம்மர். இப்பதான் நம்ம பார்த்தோம். அவர் தான் ஆனாரு. அவரோட பையன் இம்மிடி நரசிம்மர். பாருங்க இந்த சாளுவ மரபை பத்தி மனப்பாடம் பண்றதுக்கு எதுவுமே இருக்காது. பாயிண்ட்ஸ் ரொம்ப கம்மி. சாளுவ நரசிம்மர், அவரோட பையன் இம்மிடி நரசிம்மர். ஏன் இந்த இம்மிடி நரசிம்மரை வந்து மென்ஷன் பண்றோம்னா, அவர் காலத்துல நடந்த ஒரு முக்கியமான விஷயம் இருக்கும். அதுக்காக தான். இல்லாட்டி அவரையும் கூட ஸ்கிப் பண்ணியிருப்பாங்க. இந்த இம்மிடி நரசிம்மர் காலத்துல தான் வாஸ்கோட காமா இந்தியாவுக்கு வந்திருப்பாரு. 1498 இது கேட்டுட்டே இருப்பாங்க. வாஸ்கோட காமா இந்தியா வந்த வருஷம் எது அப்படின்னா 1498. அப்போ இங்க வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தவர் யாரு அப்படின்னா இம்மிடி நரசிம்மர். இவரு இம்மிடி நரசிம்மர் தான் ராஜா. சாளுவ நரசிம்மரோட பையன். ஆனா உண்மையான அதிகாரம் ஃபுல்லா யார் கையில இருந்துச்சு? உண்மையான அதிகாரம்னா நரசநாயக்கர் அப்படிங்கிற ஒருத்தர் கையில. அது யாருன்னா இந்த இம்மிடி நரசிம்மர் கிட்ட படைத்தளபதியா இருந்தவர். பாருங்க சாளுவ நரசிம்மரோட பையன் இம்மிடி நரசிம்மர். இம்மிடி நரசிம்மர் மேபி ராஜாவா இருந்தாலும் இவரோட மொத்த கார்டியன் படை தளபதியா எல்லாமே இருந்தது நரசநாயக்கர். இவர் தான் இம்மிடி நரசிம்மரையே வளர்க்கிறார். வளர்த்தவர் என்ன ஆயிருதுன்னா இவரை கொன்னுட்டு வராரா இல்ல இவருக்கு இறந்ததுக்கு அப்புறம் வராரான்னு நம்மளுக்கு கொடுக்கல. அவர்கிட்ட படை தளபதியா இருந்தவர் அடுத்த வம்சத்தை ஆரம்பிச்சு வைக்கிறார். அவர் வந்து துளுவ வம்சத்தை சேர்ந்தவர். அதனால இவருக்கு அப்புறம் அடுத்து வர்றது நரசநாயக்கர் துளுவ மரபு. சாளுவ மரபுல ஞாபகம் வைக்க 2 பேர் தான். அவர் ஆரம்பிக்கிறார். அதாவது அவர் பண்ண துரோகம் அதே இது அவங்களுக்கும் நடந்துருச்சு. அவர் ஒரு படைத்தளபதியா இருந்து எப்படி வந்து அடுத்த ராஜாவானாரோ அதே மாதிரி அவங்க கிட்ட படைத்தளபதியா இருந்த ஒருத்தர் அடுத்த மரபை தோற்றுவிக்கிறார். எப்பயுமே வல்லவனுக்கு வல்லவன் இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. துளுவ மரபு பாருங்க அடுத்த மரபு. இது ரொம்ப முக்கியமானது. இதுதான் நீங்க நல்லா தெளிவா படிக்கணும். இதோட ஆரம்பம் தான் நரசநாயக்கர் அப்படிங்கிற ஒருத்தர். நரசநாயக்கரோட பையன் தான் வீர நரசிம்மர். வீர நரசிம்மரோட பீரியட் வந்து 1505 இருந்து 1509 வரைக்கும். அந்த வீர நரசிம்மருக்கு அடுத்து வந்தவர் தான் கிருஷ்ணதேவராயர். இந்த வீர நரசிம்மரோட தம்பி தான் இந்த கிருஷ்ணதேவராயர். இந்த துளுவ மரபுலேயே முக்கியமான மன்னர் அப்படின்னா அதுவும் துளுவ மரபுல மட்டும் கிடையாது, வரலாற்றிலேயே முக்கியமான அரசர்னா இந்த கிருஷ்ணதேவராயர் தான். கிட்டத்தட்ட 1509 இருந்து 1529 வரைக்கும் 20 வருஷம் ஆட்சி பண்ணியிருப்பார். இந்த கிருஷ்ணதேவராயருக்கு வந்து பட்ட பெயர்கள் இருக்கு. அதாவது பாருங்க வீரநாயக்கர், வீரநாயக்கரோட பசங்க தான் வீர நரசிம்மர், கிருஷ்ணதேவர். இவரோட பையன் இவரு, இவரோட தம்பி இவரு. ஓகேவா? இப்ப இவருக்கு வந்து பட்டப்பெயர்கள் எப்படி நம்ம 2ஆம் தேவராயருக்கு கஜப்பேட்டக்காரர்னு ஒரு பேர் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? அதே மாதிரி கிருஷ்ணதேவராயருக்கும் சிறப்பு பேருன்னு சொல்லலாம், பட்டப்பெயர்னு சொல்லலாம். அது என்னன்னா ஆந்திர போஜர், அபினவ போஜர், ஆந்திர பிதாமகன் அப்படின்னு 3 முக்கியமான சிறப்பு பெயர்கள் இருக்கு. இப்போ கிருஷ்ணதேவராயரோட 3ன்னு எங்க வந்தாலும் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்க ஈஸியா இருக்கும். இந்த இதுல கிருஷ்ணதேவராயரோட பட்டப்பெயர்கள் இல்லாதது எதுன்னு கொடுத்துட்டு இந்த 3ஐயும் கொடுத்துட்டு 4வதா ஒண்ண கொடுத்துருவாங்க. கஜபேட்டக்காரரே கூட கொடுத்து வைக்கலாம். சரியா? இந்த மாதிரி எங்கெல்லாம் 3 செட்டு வருதோ அந்த இடத்துல ஃபுல்லா அதுல கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி கேட்கறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. நெக்ஸ்ட் நூல்கள். நூல்கள்னா இவரே எழுதின நூல்கள். இது ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட்ஸ். இவர் எழுதின நூல்கள் வந்து மேட்ச் த ஃபாலோயிங் இந்த மாதிரி நிறைய ஃபார்மேட்ல கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நான் சொல்றதெல்லாம் நீங்க நோட்ஸ்லயும் பக்கத்துல இதே மாதிரி பாயிண்ட்ஸ் போட்டு வச்சுக்கணும். இவர் எழுதின ஆமுக்த மால்யதா அப்படிங்கிற ஒரு புக்கு தெலுங்குல எழுதினார் இவரு.
ஆமுக்த மால்யதா அப்படின்னா என்ன அர்த்தம்னா சூடி கொடுத்த சுடற்கொடி அப்படிங்கிறது தான் இதோட தமிழ் மீனிங். சூடி கொடுத்த சுடற்கொடி. சூடி கொடுத்த சுடற்கொடின்னு நம்ம யார சொல்லுவோம்? ஆண்டாள தானே சொல்லுவோம். அவங்க மாலைய போட்டுட்டு திரும்ப அவங்க வந்து அத வந்து சாமிக்கு வந்து கொடுப்பாங்க, போடுவாங்க. அப்பதான் கடவுள் ஏத்துக்குவாரு அப்படின்னு. அந்த ஆண்டாளோட வாழ்க்கை வரலாற பத்தி எழுதின நூல் தான் ஆமுக்த மால்யதா. தெலுங்குல இந்த மீனிங்கு, தமிழ்ல சூடி கொடுத்த சுடற்கொடி அப்படின்னு அர்த்தம். இது மட்டும் இல்லாம இன்னும் 2 நூல்கள், வடமொழி நூல்கள் எழுதியிருக்காரு. அது ஜாம்பாவதி கல்யாணம், உஷா பரிணயம். வடமொழினாலே என்ன சொல்லியிருக்கோம் நம்ம? ஹிந்தில அப்படி இல்ல. சமஸ்கிருதம். அதான் வடமொழி. ஜாம்பாவதி கல்யாணம், உஷா பரிணயம். அப்புறம் இவரோட அரசவையில வந்து நிறைய அமைச்சர்கள் வச்சிருப்பார். ஒரு டீம் மாதிரி வச்சிருந்தாரு. அஷ்ட திக்கஜங்கள் அப்படிங்கறதுதான். அஷ்ட அப்படின்னாலே 8ன்னு அர்த்தம். 8 மெம்பர் இருக்கிற ஒரு நவரத்தினங்கள், அஷ்ட பிரதான்கள் அப்படியெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? அது மாதிரி இவரோட இதுல வச்சிருக்கிறது வந்து யாருன்னா அஷ்ட திக்கஜங்கள். அதுல முக்கியமானவர் யாருன்னா அல்லசானி பெத்தண்ணா. இந்த அல்லசானி பெத்தண்ணா தான் ஃபர்ஸ்ட் இவருக்கு ரொம்ப முக்கியமான அமைச்சர். இவரோட இந்த அல்லசானி பெத்தண்ணாவோட பட்டப்பெயர் ஆந்திர கவி பிதாமகர். இது வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஆந்திர போஜர், ஆந்திர பிதாமகன் அப்படின்னா அது வந்து கிருஷ்ணதேவராயர். அதே இது ஆந்திர கவி பிதாமகர், கவின்னு வந்துருச்சுன்னா இவர் தான் வந்து இலக்கியவாதி, கவிஞர். அல்லசானி பெத்தண்ணா கவிஞர், ஒரு புலவர்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி. அதனால இவருக்கு தான் அது வரும். இவர் அல்லசானி பெத்தண்ணா எழுதின நூல்கள் என்னென்ன அப்படின்னா மனுசரிதம், ஹரிஹர சுதம் அப்படிங்கிற நூல். அடுத்தது 2வது முக்கியமானவர் யாரு இவரோட அமைச்சரவையில அப்படின்னா தெனாலிராமண்ணா. நமக்கு தெரியும் கிருஷ்ணதேவராயரும் தெனாலிராமன் கதை எவ்வளவோ நம்ம படிச்சிருப்போம். அந்த தெனாலிராமண்ணா தான் இவர். நம்ம தமிழ்ல ராமன், தெனாலிராமன்றோம், அங்க ராமண்ணா. இந்த தெனாலிராமண்ணா எழுதின நூல்கள் தான் பாண்டுரங்க மகாமாத்தியம் அப்படிங்கிற ஒரு நூல். அடுத்தது இவரோட காலத்துலதான் நாயங்கரா முறை, நாயக் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த நாயங்கரா முறையை வந்து உருவாக்குனது கிருஷ்ணதேவராயர் காலத்துலதான். எதுக்காக உருவாக்குனாங்க அப்படின்னா நிர்வாக முறைக்காக. ஒரு எப்படி நம்ம வந்து இப்ப டிஸ்ட்ரிக்ட், அதுக்குள்ள வந்து ஒரு முனிசிபாலிட்டி, ஒரு நகராட்சி, பஞ்சாயத்து அப்படின்னு பிரிக்கிறோம் இல்லையா? ஏன்னா நிர்வாகம் பண்றதுக்கு அப்பதான் ஈஸியா இருக்கும். அந்த மாதிரி நிர்வாக பிரிவுக்காக பிரிக்கப்பட்டதுதான் நாயங்கரா முறை. அதை பாத்துக்கிறவங்களுக்கு பேரு தான், அதோட ஹெட்டுக்கு பேரு தான் நாயக். ஓகேவா? நாயக் அப்படிங்கிறது வந்து இந்த நாயக்கர்கள், அதுல இருந்து தான் நாயக்கர்கள் வந்துச்சு. நாயக்கர்கள் முறையிலிருந்து உருவானதுதான் பாளையக்காரர் முறை. நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். பாளையக்காரர் முறை வந்து உருவாக்குனது யாரு அப்படின்னு. விஸ்வநாத நாயக்கர் 1529. தமிழ்நாட்டுல இவங்க வந்து தெலுங்கு அந்த சைடு உருவாக்குனாங்க. தமிழ்நாட்டுல பாளையக்காரர் முறையை உருவாக்குனது 1529ல விஸ்வநாத நாயக்கர் வித் அவரோட அமைச்சர் அரியநாதனோட. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இவர் தான் மெயின் அதுல வந்து முக்கியமானவரா இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால விஸ்வநாத நாயக்கர் காலத்துல அவரோட அமைச்சர் அரியநாதர் கூட சேர்ந்து இந்த பாளையக்காரர் முறையை தோற்றுவிச்சிருப்பாரு. வருஷம் 1529 ரொம்ப முக்கியம். இப்ப இல்துமிஸ் பீரியட்ல இக்தாக்களா பிரிச்சிருந்தாங்க நிர்வாக முறைக்காக. அதை கவனிக்கிறவங்க இக்தாதார் அப்படின்னு படிச்சிருப்போம். அது மாதிரிதான் இங்க கிருஷ்ணதேவராயர் காலத்துல நாயங்கரா முறை அப்படிங்கிற முறையை பிரிச்சாங்க. அதை பாத்துக்கிறவங்க நாயக்குன்னு பேர் வச்சிருந்தாங்க. அடுத்தது ரெய்ச்சூர் மற்றும் தோவா பகுதியை கைப்பற்ற போராடியோர் 2 பேருக்கும் நடுவுல, அதாவது விஜயநகர அரசுக்கும் பாமினி அரசுக்கும் இடையில ரெய்ச்சூர், தோவா பகுதின்னு ஒரு பகுதி இருக்கும். இப்ப எப்படி இந்தியாவும் பாகிஸ்தானும் காஷ்மீர், அந்த லடாக்கா சண்டை போட்டுட்டு இருக்கோம் இல்லையா? அது மாதிரி அவங்க 2க்கும் பொதுவான ஒரு பகுதி இருக்கும். அந்த பகுதிக்காக எப்பயுமே விஜயநகர அரசுக்கும் பாமினி அரசுக்கும் சண்டை வந்துட்டே இருக்கும். இந்த விஜயநகரம் எல்லாமே கொஞ்சம் ஹிந்துஸ் ரிலேட்டடா இருப்பாங்க. இந்துஸ் தான். இந்த பக்கம் பாமினி சுல்தானியம் எல்லாமே முஸ்லிம்ஸ். நம்ம இந்து முஸ்லிம் மாதிரி ஒரு இதை வந்து கிரியேட் பண்ணி விட்டாங்க. ஆக்சுவலா எல்லா ராஜாக்களுக்கு இடையே சண்டை வர்றதுதான். ஆனா இது வந்து ஒரு இந்து முஸ்லிம் பிரச்சனை, அந்த மாதிரி 2 மதத்துக்கான சண்டைன்ற மாதிரி கிரியேட் பண்ணி விட்டாங்க. இந்த ரெய்ச்சூர் தோவா பகுதி வந்து எந்த 2 நதிக்கு இடையில இருந்துச்சு அப்படின்னா
துங்கபத்ராவுக்கும் கிருஷ்ணா நதிக்கும் இடையில இருந்த ஒரு பகுதி தான் இந்த ரெய்ச்சூர் தோவா பகுதி. அதனால பரம்பரையா எப்படி முகலாயர்களோட பரம்பரை அக்பரு, பாபரு இவங்க எல்லாமே இந்த ராணா உதய் சிங், ராணா பிரதாப் சிங், ராணா அந்த அந்த ஃபேமிலியோட தொடர்ந்து வருஷம் எல்லா பரம்பரையிலயும் சண்டை போட்டுட்டே வருவாங்க. அதே மாதிரி இங்க விஜயநகர பேரரசுல இருக்கிற ஒவ்வொரு அடுத்தடுத்த பரம்பரையும் பாமினியில இருக்க அடுத்தடுத்த ஜெனரேஷனோட எப்பயுமே ஒரு மோதல் நடந்துகிட்டே தான் இருக்கும். பாருங்க, துங்கபத்ரா கிருஷ்ணா நதிக்கு இடையில இருந்ததுதான். இதுல பாமினி அரசர்களை ஒவ்வொரு தடவையுமே விஜயநகர பேரரசர்கள் வந்து தோத்துதான் போவாங்க பாமினி அரசர்கிட்ட. ஆனா பாமினி அரசர்களை தோற்கடிச்ச ஒரே அரசர்னு பார்த்தா அது கிருஷ்ணதேவராயர் தான். அடுத்தது, சிம்மாச்சலம் என்னும் இடத்தில் வெற்றி தூணை நிறுவியவர். ஜெயிச்சு சிம்மாச்சலம் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஜெயிச்சதுக்கான அடையாளமா ஒரு வெற்றி தூணை நிறுவி இருக்காரு கிருஷ்ணதேவராயர். இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க. சிம்மாச்சலம் எனும் இடத்தில் வெற்றி தூணை நிறுவியவர் யார்? கிருஷ்ணதேவராயர். அடுத்தது, இவர் பீரியட்ல இருந்த தூதுவர், வெளிநாட்டு தூதுவர் யாருன்னா ஒரு போர்ச்சுகீசிய பயணி பயஸ் அப்படிங்கிறவரு. பயர் தான். பயஸ் யாரோட பீரியட்ல வந்தாங்கன்னு கேட்பாங்க? கிருஷ்ணதேவராயர். அப்புறம் இவரோட மனைவி தான் நாகலா தேவி. கிருஷ்ணதேவராயரோட மனைவி பேரு நாகலா தேவி. அவர் பேர்ல தான் நாகலாபுரம் அப்படிங்கிற ஒரு ஊரே இருக்கு. நாகலாபுரம் அப்படிங்கிற ஒரு ஊரு வந்து யார் பேர்ல வந்துச்சு அப்படின்னா நாகலா தேவி அப்படிங்கிற கிருஷ்ணதேவராயரோட மனைவி பேர்ல. நம்ம படிச்சிருக்கோம் ஏற்கனவே. சாம்பாஜி, சாம்பார்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா சாம்பாஜி, சிவாஜியோட பையன் சாம்பாஜிக்கு காய்கறி பருப்பெல்லாம் போட்டு செய்யற ஒரு வகையான ஒரு ரசம், அது ஒரு குழம்பு பிடிக்கும். அதனால அவர் பேர் ஞாபகமா அதுக்கு சாம்பாஜி ஞாபகமா சாம்பார்னு வந்துதான் கொஞ்சம் கொஞ்சமா சாம்பார் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரிதான் நாகலாபுரம்ன்ற ஊருக்கு பேர் என்ன அர்த்தம் அப்படின்னா கிருஷ்ணதேவராயரோட மனைவி நாகலாதேவி. அப்புறம் கிருஷ்ணதேவராயர் பீரியட்ல கட்டடக்கலை ரொம்ப சிறப்பு பெற்றதா இருந்தது. பெரிய பெரிய ராய கோபுரங்கள்லாம் இவர் பீரியட்ல தான் அமைக்கப்பட்டது. மதில் சுவர்கள், மண்டபங்கள் கட்டப்பட்டன. பெரிய பெரிய மண்டபங்கள் கட்டினாங்க. எடுத்துக்காட்டா சிதம்பரம் கோயில், காஞ்சிபுரம், காளஹஸ்தி கோயில் இருக்கு இல்லையா, அந்த கோயில் எல்லாமே நம்ம சொல்லலாம். இது அப்ப இந்த கோயில்லாம் யார் காலத்துல நிர்மாணிக்கப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க? கிருஷ்ணதேவராயர். அதே மாதிரி கிருஷ்ணதேவராயர்லயே அவர் பீரியட்ல கட்டப்பட்டதெல்லாம் இது. கிருஷ்ணதேவராயரே இருந்து கட்டின கோயில்கள் என்ன அப்படின்னா ஹசரா ராமசாமி கோயில், விட்டலாச்சாமி கோவில். இந்த 2 கோயிலும் அவராலே கட்டப்பட்டது. அடுத்தது, கிருஷ்ணதேவராயரோட பையன் ஒரு குழந்தையா இருக்காரு. இப்ப என்ன ஆயிருதுன்னா 1529ல கிருஷ்ணதேவராயர் இறந்துடுறாரு. அப்பதான் வந்து நான் பாளையக்காரர் முறை உருவாச்சுன்னு நான் சொன்னேன். அதே வருஷத்துலதான் கிருஷ்ணதேவராயரும் இறந்திருக்காரு. இப்ப இறந்த அன்னை என்ன ஆகுது அப்படின்னா கிருஷ்ணதேவராயரோட பையன் ரொம்ப குழந்தையா இருக்கிறதுனால கிருஷ்ணதேவராயரோட தம்பி அச்சுதராயர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பதவிக்கு வராரு. அண்ணனுக்கு அப்புறம் தம்பி வராரு பதவிக்கு. அவரோட பையன் சின்ன பையன் அப்படிங்கிறதுனால இந்த தம்பியோட பீரியட்ல யாரு அச்சுதராயர் பீரியட்ல வந்த பயணி தான் நுனிஸ் அப்படிங்கிறவர். இந்த கிருஷ்ணதேவராயரோட மகன் பேர் என்னன்னா சதாசிவராயர். இந்த சதாசிவராயர் தான் சின்ன பையனா இருக்காருன்னு சொல்லிட்டு அச்சுதராயர் கிட்ட பதவியை கொடுக்குறாங்க. ஆனா இவங்க 2 பேரும் இருந்தாலும் மகன் வந்து சின்ன பையன், அவர் ஒண்ணுமே பண்ண முடியாது. அச்சுதராயர் இத்தனை பேர் இருந்தாலும் உண்மையான அதிகாரம் யார்கிட்ட இருந்துச்சுன்னா கிருஷ்ணதேவராயரோட மருமகன் ராமராயர் கிட்டதான் இவங்களோட மொத்த அதிகாரமும் இருந்துச்சு. ஓகேவா? சரி, இப்ப இப்படி போயிட்டு இருக்கு. கிருஷ்ணதேவராயருக்கு அப்புறம் அவங்க வம்சத்துல இவ்வளவு கொஞ்சம் குழப்பம் போய்கிட்டு இருக்கு. இதுக்கு இடையில என்ன ஆயிருதுன்னா தலைக்கோட்டை போர் வந்துருது. இந்த ராமராயர் இருக்காரு. ராமராயரே அவரே வந்து ஒரு ஹெட் மாதிரி இருந்து அதிகாரம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. ஓகேவா? சதாசிவராயர் வந்து ராஜாவா இருக்காரு. ஆனா மருமகன் ராமராயர் தான் வந்து மெயினா வந்து இது பண்ணிட்டு இருக்காரு. இப்ப என்ன ஆயிருதுன்னா தலைக்கோட்டை போர் நடக்குது 1565ல. இது ரொம்ப 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 முக்கியம். தலைக்கோட்டை போர் நடந்த வருஷம்னு கேட்பாங்க. 1565. இதோட இன்னொரு பேரு, இதுவும் அடிக்கடி கேட்பாங்க. ராட்சத தங்கடி போர்
ராட்சச தங்கடி போர்ன்னு சொல்லுவாங்க. ராட்சத தங்கடி போர். எந்த போருக்கு ராட்சச தங்கடி போர்ன்னு பேரு அப்படின்னு கேட்டா தலைக்கோட்டை போருக்கு. ஏன்னா ராட்சச தங்கடி அப்படிங்கிற இடத்துல அது நடந்ததுனால அதுக்கு அந்த பேர். யார் 2 பேருக்கு இடையில நடக்குது? விஜயநகரத்துக்கும் தக்கான சுல்தானியம். சுல்தான் அரசு வந்து கடைசியா 5 பிரிவுகளா பிரிஞ்சிருச்சுன்னு நம்ம படிச்சிருப்போம். 5 பிரிவா பிரிஞ்சு அவங்களுக்குள்ள வந்து சண்டை வரும். சுல்தானிய அரசுனா யார சொல்றேன் நானு? பாமினி சுல்தானியம். இந்த பக்கம் ஒரு பக்கம் சங்கம, சாளுவ, துளுவன்னு வந்துட்டு இருக்கும்போது, அந்த பக்கம் பாமினி சுல்தானியத்துக்கு தான் அடுத்தடுத்த ஜெனரேஷன், அடுத்தடுத்த ராஜாக்கள் வந்துட்டே இருப்பாங்க இல்லையா? ஒரு கட்டத்துல என்ன ஆயிரும்னா, பாமினி சுல்தானியம் எப்படி அழியும்னா, கடைசியில அது ஒரு பெரிய அமைப்பா இருந்தது. 5, 4 தான் பிரிஞ்சிரும். அவங்க எல்லாம் சேர்ந்து தான் தக்கான சுல்தானியம் அப்படின்னு இருப்பாங்க. ஆனா 4, 5 ராஜாக்கள் கீழ அது போயிரும். அப்படிதான் வந்து அது இதாகும். அந்த அந்த ஒரு ஸ்டேஜ் வந்துருச்சு. இந்த பக்கம் பாமினி சுல்தானியம். இந்த பக்கம் விஜயநகரத்துல ராமராயரும், சதாசிவராயர்லாம் இந்த பக்கம் இருக்காங்க. இவங்களுக்கு இடையில நடந்தது தான் தலைக்கோட்டை போர். சதாசிவராயர் என்ன பண்றாரு இப்ப அப்படின்னா, பெனுகொண்டா அப்படிங்கிற இடத்துக்கு தப்பிச்சு ஓடிப்போ அப்படின்னு சொல்லிடுறாரு. பாருங்க, ஆஹ் கிருஷ்ணதேவராயரோட பையனை கிருஷ்ணதேவராயரோட மருமகன் என்ன பண்ணிடுறாரு, இங்க இருந்து உயிர் பழிக்கணும்னா நீ தப்பிச்சு போயிரு, நான் எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு இங்க இருந்து என் உயிரை கொடுத்து கூட நானு நாட்டை காப்பாத்துறேன்னு சொல்லி நைஸா பேசி வேற இடத்துக்கு அவரை எஸ்கேப் நீ போக சொல்லிடுறாரு. விஜயநகரத்தை ஃபுல்லா இந்த தலைக்கோட்டை போர்ல பாமினி சுல்தானியம் வந்து அடிச்சு ஒழிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணிடுறாருன்னா, இவர் என்ன பண்ணியிருக்கணும், ஓடி போன சதாசிவராயரை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்திருக்கணும் இல்லையா? ஆனா அப்படி பண்ணல. ஒரு 5 வருஷம் கழிச்சு திரும்ப அதே இடத்துல ஆர வீடு மரபுன்னு சொல்லி அடுத்த மரபை ஆரம்பிக்கிறாரு. ஓகேவா? யாருன்னா இந்த ராமராயரோட சாரி, இவர் ராமராயரே ஆரம்பிக்கல. ராமராயரோட தம்பி தான் ஆரம்பிப்பாரு. ஏன்னா ராமராயர் வந்து அதுல இறந்து போயிருவாரு. சதாசிவராயரை வந்து தப்பிச்சு போக சொல்லிட்டு ராமராயர் அந்த போர்ல இறந்தும் போயிருவாரு. இருந்து நான் பாத்துக்கிறேன்னு சொன்னவரு இறந்து போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணிடுவாருன்னா, இவரோட தம்பி வந்து அதே இடத்துல அடுத்த மரபை ஆரம்பிச்சு வைக்கிறார். ராமராயரோட சகோதரர் யாருன்னா திருமலர். ஆரவீடு வம்சத்தை ஆரம்பிச்சு வச்சவரு திருமலர். இவங்க வந்து எவ்வளவு நாள் பண்ணியிருப்பாங்கன்னா 1570 இருந்து 672, ஒரு 102 வருஷம். இதுல ஆனா பெருசா வந்து இவங்கெல்லாம் பேர் சொல்ற மாதிரி ஆளுகள் கிடையாது. யார் யாருன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. திருமலர், அவர் ராமராயரோட சகோதரர். அவருக்கு அடுத்து வந்தவர் ரங்கர், அப்புறம் வந்தவர் வெங்கடர். இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க இல்ல. அதனால அவங்கள பத்தின குறிப்புகள் பெருசா இல்ல. இவங்க பீரியட்ல தான் மதுரை, தஞ்சை, செஞ்சி இவங்க எல்லாமே என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட கண்ட்ரோல்ல இருந்து வெளியே வந்து சுதந்திர அரசுகளா மாறுறாங்க. அடுத்தது இன்னொரு ஒரு பெரிய போர் நடக்குது. ஒரு பக்கம் பெரும்பேடு எச்சம நாயக்கர். இவங்க எல்லாமே விஜயநகரத்துக்கு விசுவாசிகள். அதனால இந்த சைடு விஜயநகரத்துக்கு சப்போர்ட் பண்ணி இவங்க நிக்கிறாங்க. இந்த பக்கம் வேலு நாயக்கர் கூட, அதாவது இவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு போச்சு இல்லையா சுதேசி அரசுகள், அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு டீமா நிக்கிறாங்க. இப்ப இவங்க 2 பேருக்கு இடையில, அதாவது விஜயநகர விசுவாசிகள், இந்த பக்கம் சுதேசி அரசு, இவங்களுக்கு இடையில நடந்ததுதான் உத்திரமேரூர் போர் 1601. இதுவும் ரொம்ப முக்கியமான போர். உத்திரமேரூர் போர் நடந்த வருஷம் என்னன்னு கேட்பாங்க. கிருஷ்ணதேவராயர் கைப்பற்றிய இடங்கள் நீங்க கொஞ்சம் கொடுத்துருக்கேன் பாருங்க, அது தெரிஞ்சுக்கோங்க. 1510 சிவசமுத்திரம், 12 ரெய்ச்சூர், 23 வாராங்கல் மற்றும் ஒடிசா. இதெல்லாமே கிருஷ்ணதேவராயர் கைப்பற்றின வருஷங்கள், இடங்கள். அப்புறம் இதுல இருக்க ஒரு முக்கியமான பாயிண்ட், வெளிநாட்டு பயணிகள் ஒவ்வொருத்தரும் எந்த நாட்டை சேர்ந்தவங்கன்னு கேட்பாங்க. இபன் பதூதா வந்து மொராக்கோ நாட்டை சேர்ந்தவர். நிக்கோலா கோண்டி வந்து வெனிஸ் நாட்டை சேர்ந்தவர். இத்தாலி, வெனிஸ். நிக்கிடின் வந்து ரஷ்யா. நுனிஸ் வந்து இத்தாலி. ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? நுனிஸ் இத்தாலி. இந்த போர்பசா, டொமிங்கோ பயஸ் இவங்க எல்லாமே போர்ச்சுக்கல். அப்புறம் அப்துல் ரசாக் அப்படிங்கிற ஒருத்தர் பாரசீகத்துல இருந்து வந்திருப்பாருன்னு பார்த்திருப்போம். அதையும் தெரிஞ்சுக்கோம். அடுத்தது இவங்க காலத்துல நிர்வாகம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்திடலாம். நிர்வாகிகளா வந்து மகா பிரதானி, மகாநாயக்காச்சாரி அப்படிங்கிறவங்க தான் முதல் அமைச்சர்களா இருந்திருக்காங்க. எப்படி மராத்தியர்கள்ல பீஷ்வாக்கள் தான் முதல் அமைச்சர்கள்னு பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி இவங்களோட விஜயநகர பேரரசு காலத்துல முதல் அமைச்சர்களா முக்கியமானவங்களா ராஜாவுக்கு அடுத்தபடியா இருந்தவங்க இந்த மகா பிரதானின்னு சொல்லுவாங்க, இல்ல மகாநாயக்காச்சாரி.
தளவாய் அப்படின்னா தளபதி, வாசல் அப்படின்னா பாதுகாவலர், வாசல்ல நிக்கிறவங்கன்னு அர்த்தம். ராயசம் அப்படின்னா செயலர் அல்லது கணக்கர். அடைப்பம் அப்படின்னா உதவியாளர், காரியகர்த்தா செயல் முகவர். அப்புறம் இவரோட ராஜ்யம் எப்படி பிரிக்கப்பட்டிருந்துச்சு? நாடு, ராஜ்யம், சீமை, ஸ்தலம். கீழே கடைசியில கம்பனா. கடைசி அந்த கம்பனான்றது தான் கிராமம் மாதிரி. அப்ப விஜயநகர பேரரசுல கடைசி அழகா இருந்தது எதுன்னு கேட்பாங்க. கம்பனா அப்படின்னு சொன்னா, இல்ல கிராமம்னு கொடுத்தா அதை சூஸ் பண்ணுங்க. அப்புறம் இந்த நாயக்கர் முறையில இந்த நாயக்கர் முறையை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, நாயக்கர் முறைக்கு தமிழ்ல நாய கட்டணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வரி செலுத்துறதுக்கு பேரு. அதே கன்னடத்துல நாயக் தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. தெலுங்குல நாயன் கரமு அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ஏன்னா இந்த 3 ஏரியாக்குள்ள தானே அவங்க ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த கட்டணத்தை எப்ப கட்டணும் அப்படின்னா, ராமநவமி அப்படிங்கிற ஒரு நாள். வருஷத்துக்கு ஒரு தடவை ராமநவமி வரும். அந்த நாள்ல இந்த நாயக்கர்கள் எல்லாம் அவங்க வந்து வசூல் பண்ணி வச்சிருக்க பணத்தை கொண்டு போய் மன்னர்கிட்ட ஒப்படைக்கணும். ராமநவமி ஞாபகம் வச்சுக்கோங்க. வேலு நாச்சியார் இதுல நம்ம பார்த்திருப்போம். விஜயதசமி நாள்ல தான் கோட்டை கதவுகள் திறக்கும் அப்படின்னு பார்த்திருப்போம். அதே மாதிரி ராமநவமி நாள்ல தான் இந்த நாயக்கர் முறையில வசூலிக்கப்பட்ட பணங்களை பூரா நாயக்கர்கள் மன்னர்கிட்ட கொடுக்கிற நாள். இந்த இந்த கான்செப்ட் இப்படிதான் இருக்குன்னு சொன்ன நூல் எது அப்படின்னா, ராய வாசகமு அப்படின்னு ஒரு தெலுங்கு நூல்ல தான் இது சொல்லியிருக்கு. அப்புறம் இவங்க காலத்துல இருந்த அந்த நாயக்குகள் இனக்குழுக்களுக்கு என்னென்ன பேரு அப்படின்னா, இதை மேட்ச் த ஃபாலோயிங்ல ஒரு வாட்டி கேட்டிருந்தாங்க. வனமக்கள் யாதவ பில்லமா அப்படின்னு சொல்லுவாங்க. விவசாயிகளை ரெட்டின்னு சொல்லுவாங்க. இன்னமும் தெலுங்குல நிறைய ரெட்டின்னு பேரெல்லாம் இருக்கு இல்லையா? அவங்களாம் விவசாய வம்சத்துல வந்தவங்கன்னு அர்த்தம். வணிகர்களை பலிச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. வைதீகர்களை பிராமணர்னு சொல்லுவாங்க. அப்புறம் பேட்டைகள் இருந்துச்சு. பேட்டைகள்னாலே இந்த வணிகம் செய்யற இடம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதாவது வேளாண் செய்யாத பிரிவுகளை தான் பட்டடை, காசைய வர்க்கம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அது மாதிரி வணிகம் பண்றதை வந்து பேட்டைகள்னு சொல்லுவாங்க. ஜாதிய முறையும் அடிமை முறையும் தீவிரமா பின்பற்றப்பட்டது. ஓகேவா? இவங்க காலத்துல எல்லாம் இல்ல அப்படின்னு நினைக்காதீங்க. ரொம்ப தீவிரமா தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. 1430 கிளர்ச்சி ஒண்ணு நடந்திருக்கு. அதுல அந்த கிளர்ச்சி நடந்ததே இந்த வரி விதிப்பு எதிர்த்து தான் கிளர்ச்சியே நடந்திருக்கு. அவ்வளவு கொடுமையா வந்து வரிகள்லாம் வாங்கிட்டு தான் இருந்திருக்காங்க. நாணயம் அப்படின்னு பார்த்தா, வராகன்கள், பக்கோடாக்கள் அப்படிங்கிற வார்த்தைகள் வந்து நாணயங்களுக்கு பயன்படுத்தப்பட்டுச்சு. நம்ம கட்டபொம்மனு கூட பார்த்திருப்போம். இத்தனை பக்கோடாக்கள் நீங்க கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாக்சன் துறை. அந்த மாதிரி தான் அந்த பக்கோடான்னா என்னன்னா ஒரு வகையான நாணயம். இது இருந்தது விஜயநகர பேரரசு காலத்துல. வராகன், பக்கோடா. அதாவது ஏதாவது உருவங்கள் பொறிக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு நாணயத்திலையும். கடவுளோட உருவமோ, இல்ல மன்னரோட உருவமோ பொறிக்கப்பட்டதா இருக்கும். முக்கியமான உருவமா எல்லா நாணயங்கள்லயும் அதிகமா இருந்த உருவம்னு பார்த்தா, கண்டபெருண்டா அப்படிங்கிற ஒரு பறவையோட உருவம் தான். அந்த பறவை என்னவா இருக்கலாம் அப்படின்றாங்கன்னா, மேபி அந்த பறவை வந்து ஒரு இமேஜினரி பறவையா இருக்கலாம்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, அந்த பறவையோட அமைப்பு எப்படி இருக்கும் அந்த காயின்ல அப்படின்னா, அலகு மற்றும் நகங்களில் யானைகளை கவ்வி பறப்பதாக பொறிக்கப்பட்டிருந்தது. அதோட அழகுனா என்ன? மூக்கு. அதுலயும் வாய் சரியா? வாயிலையும் நகங்கள்லயும் யானைகளை தூக்கிட்டு பறக்கிற மாதிரி அந்த இருக்குமா. அப்படி ஒரு பறவை இருக்க சான்ஸே இல்ல இல்லையா? அதனால மேபி இவங்க வந்து அவங்களோட வீரத்தை காட்டுறதுக்காக ஒரு இமேஜினரியா ஒரு பறவையை கிரியேட் பண்ணியிருக்கலாம். அதுக்கு பேர் தான் கண்டபெருண்டா அப்படிங்கிறது. இந்த நாணயங்கள்ல ஃபுல்லா கன்னட மற்றும் நாகரின்னு சொல்லுவாங்க, நகரின்னு சொல்லுவாங்க. அந்த வகையான எழுத்துக்களால பொறிக்கப்பட்டதா இருந்துச்சு. நெக்ஸ்ட் பாருங்க. விஜயநகர காலத்துல எழுதப்பட்ட நூல்கள் எல்லாத்தையும் சும்மா தொகுத்து கொடுத்திருக்கேன். அல்லசாணி பெத்தண்ணா எழுதுனது மனுசரிதம் மற்றும் ஹரிஹர சுதம். கங்காதேவி எழுதுனது மதுரா விஜயம். தெனாலிராமன் எழுதுனது பாண்டுரங்க மகாமாத்தியம். ஸ்ரீநாதர் எழுதுனது ஹரவியாசம். ஹரவியாசம் சொல்லலாம், ஹரவிலாசம்னு சொல்லலாம். ரெண்டும் கரெக்ட் தான். பீபா கவி எழுதின பரம புராணம். இதெல்லாமே விஜயநகர பேரரசு காலத்துல எழுதப்பட்டது. இவ்வளவுதான். நீங்க விஜயநகரம் சம்பந்தமா இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். அடுத்த பார்ட்ல நம்ம பாமினி கிங்டம் பத்தி பார்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் இருந்தாலும் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு நம்ம சேனலை சஜஸ்ட் பண்ணுங்க. கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. டெய்லியும் படிங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே, அடுத்த வீடியோல உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ. பை.